அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூர்யா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம தமிழக வெற்றிக் கழக இந்த அரசில் 100 நாள் சாதனையில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன நலத்திட்டங்களை வெளியில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஆட்சியை குறை சொல்கிறது அப்படிங்கிறது மட்டும் இன்னொரு கட்சியோட வேலை கிடையாது. அந்த ஆட்சி நல்லா விளங்குச்சு அப்படின்னா அந்த ஆட்சியை வாழ்த்துறதும், அந்த ஆட்சி நல்லா விளங்கலை அப்படின்னா அந்த ஆட்சியை தூத்துறதும் தான் இருக்கக்கூடிய ஒரு சமநிலை. அதுதான் ஒரு கட்சிக்கும் ஒரு சுகாதாரமான ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய ஒரு மாண்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2500 கோடியில் TAN-FET மூலம் விவசாயிகளுக்கு உரம் மற்றும் அதோட விதைகளை நாங்கள் வழங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழக வெற்றி கழக அரசு சொல்லியிருக்கு. ஏற்கனவே 898 கோடியில் இருந்ததை 2500 கோடியாக உயர்த்தி நாங்கள் இந்த மானியத்தை கொடுக்குறோம். இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று. சரி, வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவு நிறுவனங்களுக்கு புதிய பாதுகாப்பு பட்டம் சேஃப்டி லாக்கர், அதாவது 1.85 கோடி மதிப்பில் 88 கூட்டுறவு நிறுவனத்துக்கு சேஃப்டி லாக்கர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி லாக்கரில் அதிகப்படியாக நகை பணம், அந்த கூட்டுறவு லோன் வாங்கினவங்க, மகளிர் லோனு கடன் வாங்கினவங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்து நியாய விலை கடையில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எப்படி அந்த தராசில் படி அளந்து போடுவாங்க இல்லையா அரிசியெல்லாம், அதில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு 180 நியாய விலை கடையில் பெண்களுக்கு முன்னுரிமையாக இந்த வேலையை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் தமிழக வெற்றி கழக அரசானது அறிவிச்சிருக்கு. பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்புறம் பார்க்கலாம். அடுத்து 10.30 கோடியில் 1000 சிறந்த சுய உதவி குழுக்களுக்கு வெற்றி பெண்கள் சுய உதவி குழு விருது. அதாவது எந்தெந்த குழு அதிகப்படியாக அதில் ஒரு குழு 1 லட்சம் 1.5 லட்சம் சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த ஊக்கத்தொகை கொடுப்பாங்கல்ல, வெற்றி பெண்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.30 கோடி. சரி, ஓகே, வரவேற்கத்தக்க ஒன்று, பாராட்டுறேன். இன்னொன்று, எனக்கு உண்மையிலேயே இவங்க கொண்டு வந்த திட்டத்தில் இப்போது நடைமுறைப்படுத்தியாச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணி எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு காப்பீட்டு அட்டைன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஏற்கனவே ரூபாய் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக உயர்த்தி அந்த ஒரு கார்டை கொடுக்குறாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம். நிறைய பேர் ஆனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய வந்திருக்கு, பார்த்துருக்கேன். 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பாராட்டுறேன். எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 717 மதுப்பு கடைகள் நான் மூடியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 717 மதுப்பு கடைகள் மூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும், அதே இடத்துல 11 to 11 பாரு, எஃப்ஆர் பாரு அப்படிங்கிற தனியார் நிறுவனங்களுக்கு அந்த ஒரு பார்களை கொடுத்து ஓப்பன் பண்ணி திறந்த நடைமுறையில் இருக்குது. அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, 200 யூனிட் மின்சாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரண்ட் பில்லு அப்படி வரல. எல்லாருமே சொல்கிறாங்க கரண்ட் பில்லு அதிகமாக தான் வந்திருக்கு, போன ஆட்சியை விட இந்த ஆட்சி கரண்ட் பில் அதிகமாக தான் வந்திருக்கு அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாற்றி திருத்த போகிறாங்க அப்படின்னு தெரில. ஆனால் இந்த 100 நாள் ஆட்சியில் இந்த மாதிரி சிறந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தாய்மாமன் தங்கமோதல் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. பாராட்டக்கூடிய விஷயம். இது நிறைய திட்டங்கள், நிறைய நலத்திட்ட உதவிகள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் கோடி மதிப்பில் தொழில் முனைவோர் அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. தொழில் அமைப்புகள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாமே பாராட்டுறோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக நானே பாராட்டுறேன். கட்சியில் இருக்கவங்க பாராட்டுறாங்க இல்லையா, நான் பாராட்டுறேன். கடைசியாக ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, இதுக்கெல்லாம் காசு எதிலிருந்து எடுப்பீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடிங்கிறது 13 லட்சமாக ஆயிடுச்சு. இன்னும் கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த கடனை எப்படி அடைப்பீங்க? பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்லாமே ஏறி போய் நிற்கிது. 1 கிலோ அரிசி, உதாரணத்துக்கு 1 கிலோ அரிசி 70 ரூபா, 75 ரூபா அப்படின்ட்டால், அடுத்து நாங்கள் 1 கிலோ அரிசியை 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலைமை வருமா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த பணத்தெல்லாம் எங்கேருந்து எடுப்பீங்க? நாங்கள் இன்னும் வரி அதிகமாக கட்டணுமா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? ஒரு பாமர மக்களோட கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ கார் எம்எல்ஏக்கு கார் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதை நீங்கள் மறுபடியும் திருத்திட்டு எம்எல்ஏக்கு நாங்கள் கார் கொடுக்குறோம் அப்படின்னா, இருக்கிற எம்எல்ஏக்கு கார் வேண்டாம், இல்லாத எம்எல்ஏக்கள் அவங்க கேட்டு வாங்கிப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பாராட்டுறோம். முந்தைய இத்தனை அறிக்கை விட்டுருக்கீங்க. ஒன்று 10 லட்சம் 12 லட்சம் கோடி அப்படி இப்படின்னு கோடி கணக்கில் போயிட்டுருக்கு. 10 கோடி 12 கோடின்ட்டு.
இந்த காசு எங்கேருந்து வரும்? இந்த காசை இந்த கஜானா வந்து காலியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த காசு எங்கேருந்து வரும்? அந்த காசுக்காக எப்படி இது பண்ண போகிறீங்க? இன்னும் வேலைவாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அந்த வீடியோ பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் பண்ண நல்லதுலேயே உல்டா பண்ண வேலை என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை வந்து நான் பாராட்டுறேன்.